بسم الله الرحمن الرحيم الحمد لله وحده والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இமாம் தொழுகையிலே அல் ஃபாத்திஹா அத்தியாயத்தை ஓதுகின்ற போது குறிப்பாக இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், உன்னை நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தருகிறோம் என்ற வசனத்தை ஓதுகின்ற பொழுது மஅமூம்களின் சிலர் அவர்கள் அந்நேரத்திலே பிரார்த்தனை செய்கின்றார்கள். இஸ்தஇன்னா பில்லாஹ், அல்லாஹ்வை கொண்டு நாங்கள் உதவி தருகிறோம் என்று கூறுகின்ற இந்த செய்திக்கு இது சஹீஹா என்பதுடைய உச்சநிலை என்ன என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு சுருக்கமாக பதில் கூறுவதாக இருந்தால், ஒட்டுமொத்தத்திலே அல் மஷ்ரூஉ ஃபி ஹக்கில் மஅமூம், இமாமை பின்துயர்ந்து தொழுகின்ற ஒருவருடைய உரிமையிலே மார்க்கமாக்கப்பட்டுள்ளது ஐயுன்சித லிக்ராஅத் இமாமிஹி வஸ்தமி அலைஹா, மௌனமாக வாய் மூடி அவர் ஓதுகின்ற கிராஅத்தை செவிமடுப்பதுதான் அவருக்கு மார்க்கமாக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா அல் அராஃப் என்ற அத்தியாயத்திலே வைதா குரியல் குர்ஆனு ஃபஸ்தமிஉ லஹு வன்சிது லஅல்லகும் துர்ஹமூன், குர்ஆன் ஓதப்பட்டால் நீங்கள் செவிமடுங்கள், வன்சிது வாய் மூடுங்கள், லஅல்லகும் துர்ஹமூன் நீங்கள் அருள் செய்யப்படுவீர்கள் என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான். ஃபிஸ்ஸலா வ ஃபி கைரி ஸலா, தொழுகையிலிருந்தான் தொழுகைக்கு வெளியிலேந்தான் குர்ஆன் ஓதப்படுகின்ற பொழுது அதை செவிதாழ்த்தி வாய் மூடி மௌனமாக இருந்து கேட்பதுதான் மார்க்கம். அதன் மூலமாக நீங்கள் அருள் செய்யப்படுவீர்கள் என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் சொன்னார்கள், இதா குரிய ஃபன்சித்து, குர்ஆன் ஓதப்பட்டால் நீங்கள் வாய் மூடுங்கள், வாய் மூடி மௌனமாக இருந்து அதை நீங்கள் செவிமடுங்கள் என்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அல் மஷ்ரூஉ ஃபி ஹக்கில் மஅமூம், மஅமூமுடைய உரிமையிலே மார்க்கமாக்கப்பட்டது. வலா யதுஉ பைன ஆயாத் அல்லதி யக்ரஉ பிஹா இமாமுஹு, இமாம் ஓதுகின்ற வசனங்களுக்கு மத்தியிலே பிரார்த்தனை செய்யாமல் இருப்பது. ஏன்? என்னதாலிக்க ஹிலாஃப் நின்சாத், வாய் மூடி இருப்பதற்கு மாற்றமான செயல் என்பதனால் நாம் அவ்வாறு செயல்படக்கூடாது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இஸ்தஇன்னா பில்லாஹி, அல்லாஹ்விடத்திலே நாங்கள் உதவி தருகிறோம் என்று கூறுவது, இந்த இடத்திலே அதற்கு எந்த விதமான கருத்தும் இல்லை. ஏன்? இமாம் ஓதுகிறார், ஐயஅபுதுல்லாஹ வஸ்தஈனஹு, அவனிடத்திலே அவனை வணங்குவதையும் அவனிடத்தில் உதவி தேடுவதையும் அவர் ஓதுகிறார். அவர் இமாம் அவர்களுக்கு இமாமாக நின்று அவர் தொழுவிக்கின்றார், அவர் அந்த செய்தியை அறிவிக்கின்றார். அவருக்கு பின்னால் உள்ளவர்கள் இமாமுடைய வார்த்தைக்கு இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் என்ற வார்த்தைக்கு அவர்கள் இவ்வாறு கூறுவது மார்க்கமாக்கப்படவில்லை. மாற்றமாக அவர் ஃபாத்திஹா சூரத்தை அடைந்து இறுதியை அடைந்து முடிவுற்றதும் அவர் ஆமீன் கூறுவார். அவருடைய ஆமீனோடு சேர்த்து நீங்கள் எல்லாம் ஆமீன் சொல்வதுதான் மார்க்கமாக்கப்பட்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்னல் இமாம சௌஃப யக்ரஉல் ஃபாத்திஹத பஅத ஃபராக இமாமிஹி மின்ஹா, இமாம் ஃபாத்திஹா சூரத்து ஓதி முடிந்ததற்கு பிறகு ஆமீன் கூறியதற்கு பிறகு மஅமூம் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுவார். அது அவருடைய கடமையிலே, அவருடைய உரிமையிலே, அவருடைய கடமையிலே அது ஃபர்லாக இருக்கும், கட்டாய கடமையாக இருக்கும். கமாஹி ருக்குன் ஃபி ஹக்கி கைருல் மஅமூமின், கைருல் மஅமூம், மஅமூம் அல்லாதவருடைய ஹக்கிலையும் அது ஃபாத்திஹா சூரத்து ஓதுவது கட்டாயம். ஏனென்றால் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், லா ஸலாத லிமன் லம் யக்ரா பி ஃபாத்திஹல் கிதாப், சூரத்துல் ஃபாத்திஹா ஓதாதவனுக்கு தொழுகை இல்லை என்று நபிகளார் சொல்லியிருக்கின்றார்கள். அந்த வகையிலே கட்டாயமாக சூரத்துல் ஃபாத்திஹா ஓதியாக வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி தோழர்களுக்கு ஒரு நாள் தொழுவித்தார்கள், சுபஹ் தொழுகை தொழுவித்தார்கள். தொழுது முடிந்ததுமே தொழுகையில் வைத்து நபிகளாருக்கு சஹாபாக்கள்
இமாமுக்கு பின்னால் ஓதுகின்ற சத்தத்தை செவிமடுத்தார்கள். அப்பொழுது சொன்னார்கள், லஅல்லக்கும் தக்ரவுன ஹல்ஃப இமாமிக்கும், நீங்கள் உங்களுடைய இமாமுக்கு பின்னால் ஓதுகிறீர்களா என்று கேட்டார்கள். சஹாபாக்கள் சொன்னார், ஆம் ஆம் என்று சொன்னார்கள். அப்பொழுது நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், லா தஃஅலு இல்லா பிஉம்மில் குர்ஆன், சூரத்துல் ஃபாத்திஹாவை தவிர வேறு எந்த சூறாக்களையும் எந்த வசனங்களையும் ஓத வேண்டாம். ஏனென்றால் ஃபைன்னஹு லா ஸலாத்த லிமன் லம் யக்ரஅ பிஹா, சூரத்துல் ஃபாத்திஹா ஓதாதவனுக்கு தொழுகை இல்லை என்று நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கூறுகிறார்கள். ஆகவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நீங்கள் ஓதுவதாக இருந்தால் ஃபலா ஹாஜத அன் தகூல, நீங்கள் ஓதுவதனால், இமாம் ஓதி முடிந்து சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுவதனால் நீங்கள் இஸ்தஅந்து பில்லாஹி, அல்லாஹ்வை கொண்டு நான் உதவி தருகிறேன் என்று சொல்வது எந்த விதமான தேவையும் இல்லை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த வகையிலே அதற்கு இஸ்தைன் என்று சொல்வது, உதவி செய்வாயாக என்று சொல்வதற்கு எந்த கருத்தும் இடத்திலே இல்லை. எம்பகை லிமன் சமிய அஹதல் மஅமூமின் அகூலுஹா, அதை செவியேற்ற ஒரு மனிதன் இறுதியிலே ஆமீன் கூறுவது அவனுக்கு மார்க்கமாக்கப்பட்டிருக்கிறது. அது தவிர வேறு எதுவுமே மார்க்கமாக்கப்படவில்லை. வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப்.